இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. இன்று போல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை வரும் கேள்வியினை அது நமதென பதில் தர துணிவுண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த வழியில் தலைமகன் இயேசுவையில் நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியை இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரினுடைய இறுதி இரா உணவிலே அவர் 3 முக்கியமான காரியங்களை ஏற்படுத்தினார். ஒன்று, நற்கருணையை ஏற்படுத்தி, இரண்டாவதாக குருத்துவத்தை ஏற்படுத்தி, 3 அன்பு கட்டளையை கொடுத்து சென்றார். இந்த அற்புதமான நாளிலே நாம் எல்லோரும் நம்முடைய பாஸ்கா பெருவிழாவின் கடமையை நிறைவேற்ற இங்கே கூடி வந்திருக்கிற வேளையில் இந்த 3 முப்பெரும் நாளும் நாம் சவக்காலத்தின் தொடக்கத்திலிருந்தே செய்து வந்த அத்துணை தயாரிப்புகளிலும் நம்மை கிறிஸ்து மயமாக்க, கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ, கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிற அத்துணை நலன்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க, சிறப்பாக அவரை முழு மனதோடு அன்பு செலுத்த, நம் ஆண்டவர் இயேசு எவ்வாறு தந்தையை நம்மை இறுதி வரை அன்பு கூர்ந்தாரோ, அதுபோல நம் வாழ்வினுடைய இறுதி மூச்சு வரை அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக நாம் வாழ இந்த நாளிலே உறுதி ஏற்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிற இந்த அருமையான மறைபொருளை உள்வாங்கி பக்தியோடும் சிறப்பான விதத்தில் உள்ளத்து உணர்வோடும் ஒன்றித்து கிறிஸ்துமயமாகவும் கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தூய அன்பு நம் ஒவ்வொருவரிலும் மிளிர்ந்திடவும் இன்றைக்கு நாம் அருள் வேண்டி மன்றாடுவோம். தகுந்த முறையில் இந்த பலியை அர்ப்பணிக்க தடைகளாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை, இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்புக்குரியவர்களே, இப்போது உன்னதங்களிலே கீதம் பாடப்படுகிற போது மணிகள் ஒலிக்கும்.
அதன் பிறகு பாஸ்கா திருவிழிப்பு வரை கோவிலின் மணிகள் ஒலிக்காது. கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய மற்றும் 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேயுக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள்
குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆண்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆண்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலை பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கட்டும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே
நான் உம் ஊழியன், உம் அழியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய உடலை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புதியதோ கட்டளை உங்களுக்கு அருளினேன். நான் உங்களை அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்றுரைக்கின்றார் எம் பெருமான் இயேசு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியவோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி சொல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும்
தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர்கள் தூய்மையாகி விடுவர். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா கொண்டாட்டத்தினுடைய முப்பெரும் நாட்களை நாம் தொடங்கி இருக்கிறோம். இன்று பெரிய வியாழனாகி இன்று நாம் தொடக்க உரையில் கேட்டது போல ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தி அந்த நற்கருணையை என்றும் நிலைத்திருக்கிற மீட்பின் அடையாளமாய் நிறுவி அதிலே நாம் அனைவரும் பங்கேற்பதற்கு அறைகூவல் விடுக்கிறார். அதிலே பங்கேற்பதன் வழியாக நாம் அவரினுடைய மீட்பினை நிறைவாக பெற்றுக்கொண்டு நம்மை அவராகவே மாற்றிக்கொள்வதற்கான அழைப்பை கொடுக்கிறார். இந்த நற்கருணை ஒரு பகிர்தலின் அடையாளம். தன்னை ஆண்டவர் இயேசு எவ்வாறு பிட்டுக் கொடுத்தாரோ அதே போல நாமும் நம்மோடு இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு நம்மையே பிட்டுக் கொடுப்பதற்கு, கையளிப்பதற்கு, நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கான அழைப்பாக இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. எனவேதான் நாம் இந்த தவக்காலம் முழுவதும் ஒருத்தல் செய்து சேமித்தவற்றை இன்று இந்த நாளிலே நாம் திருச்சபைக்கு ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம். இந்த காணிக்கை பசிப்பினி ஒழிப்பு இயக்கத்திற்காக நாம் எடுக்கிறோம். இது ஒரு அடையாளம், அன்பு செயல். நற்கருணை பகிர்தலின் அடையாளம் என்று சொல்லும் போது ஆண்டவர் தன்னை நமக்காக பிட்டுக் கொடுத்து அவருடைய வாழ்வை நம்மோடு பகிர்ந்தார். அந்த நிலை வாழ்வுக்கு உரிய அடிப்படையை நமக்கு கொடுத்து அந்த நிலை வாழ்விலே பங்கேற்கிற உரிமையை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகில் அவரை உண்ணுகிற நமக்கு, அவருடைய கிண்ணத்தில் பருகுகிற நமக்கு என்றுமே சாவில்லை என்கிற ஒரு அடிப்படையை நமக்கு சொல்லி மறுவாழ்வினுடைய முன்சுவையை இந்த நற்கருணையிலே ஏற்படுத்தி நம் அனைவருக்கும் என்றும் அழியாத வாழ்வை அவர் தந்திருக்கிறார். அந்த கொண்டாட்டத்தை தான் ஆண்டவர் தன்னுடைய இறுதி இராவுணவிலே ஏற்படுத்துகிறார். நற்கருணையையும் குருத்துவத்தையும் நாம் பிரிக்க இயலாது. காரணம், நற்கருணை உருவாக்குவது குருத்துவம் தான். குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணையை உருவாக்க இயலாது. அதே போல நற்கருணை இல்லை என்றால் குருத்துவம் இல்லை. இவை இரண்டும் இல்லை என்றால் திருச்சபை இல்லை. எனவே இந்த திருச்சபைக்கு அடிப்படையாய் அமைகிற இந்த இரண்டு காரியங்களையும் ஆண்டவர் தனது அந்த இறுதி இராவுணவு வேளையிலே ஏற்படுத்துகிறார். குருத்துவம் ஒரு பணியின் அடையாளமாக இருக்கிறது. பணியின் அடையாளம் என்று சொல்கிற போது மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன்னை கொடுக்கவும் வந்தார் என்கிற அந்த அற்புதமான செய்தியை ஆண்டவர் மீண்டும் நாம் உணர்ந்து பார்ப்பதற்கான அழைப்பை கொடுக்கிறார். இந்த குருத்துவம் அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல, ஆதிக்கம் செலுத்துவதற்கு அல்ல, மாறாக அன்பு பணிபுரிவதற்கு, பிறருடைய வாழ்வில் வளர்ச்சியை உருவாக்குவதற்கு,
பிறருடைய வாழ்விலே அக்கறை செலுத்துவதற்கு, பிறருடைய வாழ்வை இன்னும் ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே வழிநடத்துவதற்கான அழைப்பாகத்தான் ஆண்டவர் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே இது பணி குருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குருத்துவத்தின் மேன்மை எதில் அடங்கி இருக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன் சீடர்களுடைய காலடிகளை கழுவி அவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டாரோ, அதுபோல தன்னில் பங்கெடுக்கிற அத்துணை இறை மக்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் வழிகாட்டியாய் முன்மாதிரியாய் அமைந்து செயல்படுவதற்கு தான் இந்த பணி குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த பணி குருத்துவம் மாட்சி அடைகிறது என்றால் அதனுடைய அடிப்படை அதன் பணியில் இருக்கிறதே ஒழிய அதிகாரத்தில் அல்ல. எனவே அதிகாரம் செலுத்துவதிலிருந்து பணி ஆற்றுவதிலே, தொண்டு புரிவதிலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பித்தான் இந்த குருத்துவத்தையும் நற்கருணையையும் இந்த நாளிலே ஏற்படுத்துகிறார். இவை இரண்டையும் ஏற்படுத்தி ஆண்டவர் சொல்வது என்ன? ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்துங்கள் என்கிற அந்த அன்பு கட்டளையை அவர் கொடுக்கிறார். இந்த அன்புதான் அடித்தளமாய் அமைகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம், எப்படிப்பட்ட செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த அவர் இறுதி வரை அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் இன்று இந்த மையமாக நாம் போட்டிருக்கிறோம். அதையே மைய பொருளாக சிந்திக்கிறோம். இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை நினைக்கிற போதெல்லாம் ஒவ்வொன்றும் அவர் நம்மீது கொண்ட பேரன்பினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. தன்னையே அவர் உணவாக கொடுத்து அந்த உணவின் வழியாக நம்முள் அழியா வாழ்வை அவர் நிலை பெற செய்திருக்கிறார். எனவேதான் அந்த அன்பு மிகவும் பெரியது. அன்பு எத்தகையது? அன்பு எப்போதும் போற்றுதற்குரியது, பெருமைக்குரியது, இழிவானவற்றை செய்யாது. அது எப்போதும் அடுத்தவருக்கு நன்மையே செய்யும் என்கிற பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 13ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிற அன்பின் தன்மைகள் அனைத்தும் இதிலே அடங்குகிறது. கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தம் பெற வேண்டும் என்றால் இந்த அன்பு நம் வாழ்விலே மேலோங்கி வர வேண்டும். இந்த அன்பு மேலோங்கி நிற்கிற போது இங்கே பகைமை அழிந்து போகிறது, பகைமை வேறறுக்கப்படுகிறது. இந்த பகைமை சகோதர அன்புக்கு, சகோதர உறவிற்கு, ஒருவர் மற்றவரோடு கொள்ளுகிற ஆழமான நட்புறவிற்கு தடைக்கல்லாக அமைந்திருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இந்த சமூகம் தழைப்பதற்கு, இந்த சமூகம் வாழ்வதற்கு அன்பு கட்டளையை கொடுக்கிறார். அந்த அன்பு கட்டளையை வெறுமனே அவர் போதிக்கவில்லை, மாறாக அதை செயலில் வெளிப்படுத்தி அவர் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்த அறிவுரை கூறுகிறார். போதகரும் ஆண்டவருமான நானே உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவுங்கள் என்று சொல்லுகிற அந்த தாழ்ச்சியின் அடையாளம் ஆண்டவர் நமக்கு இன்று தருகிற அற்புதமான செய்தி. அவர் நம்மீது இறுதி வரை அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய சமூக வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த அன்பை நாம் இறுதி வரை கொண்டிருக்கிறோமா? இந்த ஆண்டவரை முழுமனதோடு அன்பு செலுத்த தயாராக இருக்கிறோமா? இந்த ஆண்டவரை முழுமனதோடு அன்பு செலுத்துகிறவர்களுடைய வாழ்வு எப்படி அமைந்திருக்கும் என்றால், இந்த ஆண்டவரை அன்பு செய்யும் பொருட்டு அடுத்தவரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற மக்களாக நம்மை அணியம் செய்வதற்கு இந்த நாள் அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த முப்பெரும் விழா கொண்டாட்டத்திலே நாம் சிந்திக்கின்ற இந்த அருமையான செய்தி நம் உள்ளங்களிலே உண்மையான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த தவக்காலம் முழுவதும் நாம் தயாரித்த பல்வேறு செயல்பாடுகள் நம் வாழ்வு பாதையை நிச்சயமாக மாற்ற வேண்டும். காரணம், வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கி நாம் நகரத் தொடங்குகிற போது அங்கு உண்மையாகவே பல நன்மைத்தனங்கள் நம் வாழ்வை தொடர்கிறது. அன்பு அழியாதது, அன்பு நிலை பெற்றிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் உணர்ந்தவராக அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். அன்பு செய்து காட்டினார். அவர் எவ்வாறு அன்பு செலுத்தினார்? தன்னையே பலியாக்கி நம் ஒவ்வொருவர் மீதும் கொண்ட அன்பை நிரூபித்திருக்கிறார். எனவே அடுத்தவருக்காக நம்மை கையளிப்பதில் தான்
உண்மையான அன்பு அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் பலி என்பது ஏதோ வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அது நம் எல்லோருடைய மீட்புக்கு அடிகோளுகிற ஒன்றாக இருந்தது. அவர் தன்னை கையளித்ததால் தான் நாம் மீட்படைந்திருக்கிறோம். எனவே அவர் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், அவர் தன்னையே உணவாக கொடுத்ததால் தான் நாம் இத்தகைய வாழ்வை பெற்றிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாம் அழைப்பு பெறுகிறோம். ஒரு இடத்திலே 3 பேர் சேர்ந்து ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் விலை உயர்ந்த நறுமணங்களை தேய்த்து கொண்டு, என்னுடைய கைகள் தான் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது, நல்ல நறுமணத்தை கொடுக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னொருவர் நல்ல ஆபரணங்களை அணிந்து, இப்போது பாருங்கள் என்னுடைய கரங்கள் மினுமினுப்பாக தெரிகின்றன, எனவே என்னுடைய கரங்கள் தான் அழகானவை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னொருவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், முதியவர்களுக்கு உணவூட்டி கொண்டு காயப்பட்டவர்களுக்கு மருந்திட்டு கொண்டிருந்தார். அப்போது அதன் வழியாக கடந்து சென்ற ஒரு இறை அடியா, இந்த மூவருள் இந்த 3ஆம் அவருடைய கரம்தான் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறது. யாரெல்லாம் பிறர்நல சேவைக்காக தங்களை கையளிக்கிறார்களோ, யாரெல்லாம் சமூகத்தினுடைய ஓரத்திலே விளிம்பிலே இருப்பவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வருகிறார்களோ, அவர்கள்தான் உண்மையான ஆண்டவருக்கு உகந்த கரங்களாக இருக்க முடியும் என்று சொன்னாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையிலும் இது போன்ற எத்தனையோ தருணங்கள் இருக்கிறது. நாம் நம்மை அழகுபடுத்துவது எதனால்? வெளிப்புற அடையாளங்களாலா? இல்லை, உண்மையான உள்ளத்து உணர்வால் தூண்டி எழுப்பப்படுகிற அன்பினால். நம்முடைய உறவுகளை நாம் எத்தனை முறை காயப்படுத்தி இருப்போம். நல்ல உறவுகளை பேணுவதற்கு தடையாக நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் எண்ணி பார்ப்பது போல ஆண்டவர் பாஸ்கா விழாவை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று முதல் வாசகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நற்செய்தியில் இன்றைய 2ஆம் வாசகமும் நமக்கு அதை ஒட்டிய சிந்தனைகளையே கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் தன் சீடர்களுக்கு பணியாற்றியதை போல நாமும் ஒருவர் மற்றவருக்கு பணிபுரிய, நம்மை கையளிக்க முன்வருவதற்கான அழைப்பை இன்றைய நாள் நமக்கு தந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மேல் இறுதி வரை அன்பு கூர்ந்தார். நாம் எப்படி அவர் மேல் இறுதி வரை அன்பு கூற போகிறோம்? அவர் மேல் இறுதி வரை அன்பு கூறுகிற நம்முடைய வாழ்வு அவரில் மட்டுமல்ல, நம் அயலாரிலும் இணைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளின் திரு நிகழ்வுகளில் நாம் பக்தியோடு பங்கு பெறுவோம். ஆமென். நீரோ என் பாதங்களை கழுவுவது, அதற்கு பாதங்களை கழுவாவிடி உனக்கு என்னும். சீமோன் பேதுருவிடம் அவர் வரவே, பேதுரு அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது, ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது, நான் உன் பாதங்களை கழுவாவிடி உனக்கு என்னோடு பங்கில்லை. நான் செய்வது என்னதென்று உனக்கு இப்போது தெரியாது. சீமோன் பேதுருவிடம் அவர் வரவே, பேதுரு அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது, அதற்கு இயேசு நான் உன் பாத
பாதங்களை கழுவாரே. உனக்கு என்னோடு பங்கில்லை நான் செய்வது என்னதென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவேனே. உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். ஜீவிய தேவனு கண்டிட உள்ளத்துடனேயா ஒருவரை ஒருவர் நேசிப்போம். வர வேண்டும் என்று மன்றாட்டுக்களை இப்போது நாம் தெரிவிப்போம், எழுந்திருப்போம். தொண்டாற்றவே உம் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பிய இறைவா, திருச்சபையாம் அன்னையின் பணியாளர்களான திருத்தந்தை, அவரோடு இணைந்து தல திருச்சபைகளில் பணியாற்றும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் ஒருவர் மற்றவர்களுக்கு பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்று உணர்ந்து வாழவும், அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பிறர் நலனுக்காக உழைக்கும் போது இறைவன் தங்களையும் உடல் உள்ள நலனோடு வழிநடத்துவார் என்பதை புரிந்து கொள்ளவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு பகிர்விற்காக இது என் உடல், இது என் இரத்தம் என்று தம்மையே பகிர்ந்து அளித்த இயேசு இன்று உலகில் நிலவும் பசி, பட்டினி மற்றும் வறுமை நீங்கிடவும், வசதி படைத்தோர் வறியோர்களோடு தனக்கு இருப்பதை பகிர்ந்து வாழும் தாராள மனதை பெற்றிடவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாழ்மையுள்ள உள்ளங்களுக்காக இப்போது நடந்த பாதங்களும் சடங்கின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் எங்கள் வாழ்வில் வேரூன்றி செய்யவும், எங்களிடையே இருக்கும் ஆணவம், பொறாமை மற்றும் உயர்வு தாழ்வு மனப்பான்மைகளை களைந்து ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்யும் மனநிலையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒப்புரவு வாழ்விற்காக இந்த நற்கருணை திருநாளில் எம் குடும்பங்களிலும் சமூகத்திலும் பிளவுபட்டு இருக்கும் உறவுகள் ஒன்றிணையவும், ஒருவரை ஒருவர் மன்னித்து மீண்டும் அன்பு பிணைப்பில் இணைந்து வாழவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணி வாழ்வில் ஈடுபோருக்காக சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு தொண்டு செய்யும் சமூக ஆர்வலர்கள், செவிலியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் தன்னலமற்ற பணியில் உமது பிரசன்னத்தை காணும் வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேவைகளுக்காக செபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம் பிள்ளைகள் நாங்கள் இந்த நாளிலும் திருப்பாதம் சமர்ப்பித்த வேண்டுதல்களை நீர் கனிவோடு ஏற்று உமது ஆசிரை அருளை எங்களுக்கு பொழிந்து நாங்கள் தொடர்ந்து உண்மையான அன்பு செலுத்தவும், இந்த நற்கருணையில் பங்கேற்கும் போதெல்லாம் உம் தியாகத்தில் வெளிப்படுகிற அந்த அன்பை உணர்ந்து
நாங்களும் பிறர் வாழ எங்களை கையளிப்ப முழுமையான அருளை எங்களுக்கு தருகிறார். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஏழை எளிய மக்கள் தங்கள் தனிநபராகவோ அல்லது குழுவாகவோ செய்த தவ முயற்சிகளின் பயனாக சேகரித்த முடிந்த மற்றும் தங்கள் தேவைகளையும் பயன்பாட்டையும் குறைத்து அதன் மூலம் சேமிக்க முடிந்த பணம் மற்றும் காணிக்கைகளை கொண்டு வரும் காணிக்கை பவனியை நற்கருணை வழிபாட்டின் தொடக்கத்தில் அருள் பணியாளர் ஏற்பாடு செய்வது வரவேற்கத்தக்கது. மேலும் பசிப்பினியால் துன்பத் துயரப்படுவோரின் நலனுக்காக இன்று திருப்பலியில் இறை மக்களிடம் சிறப்பு காணிக்கை எடுக்கப்பட்டு அதையும் காணிக்கை பவனியுடன் இணைந்து நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று இனியச்சம் கொள்வதும் வீண்டானே. நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனியச்சம் கொள்வதும் வீண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே உனது வழி பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். தீரைகளை களைந்து என்னை தந்தே. எங்கள் வாழ்வில் பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டேன். சுயநலத்தின் இறைகளை களைந்து என்னை தந்தேன். ஒரு ஜீவன் என்னாலே உயிர் வாழ்ந்தால் அதுதானே முன்னால் பெரிதாகும். ஒரு ஜீவன் என்னாலே உயிர் வாழ்ந்தால் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும். மகிழ்வை தேடும் மானிடர் மகிழ்ந்திட தந்திடும் என்னை இயேசுவே உனது கரத்தில் ஏற்க வேண்டி என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல்
நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியானவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகிறோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சி புகழ்ந்து பாடுவதாவது: இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். இந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். பகிர்வும் புனித வியாழ நாம் ஒவ்வொரு பணியும் புனித வெள்ளியும் ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறும் ஒவ்வொரு மனிதன் இன்னொரு இயேசுவாய். இந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். இந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். இருப்பதை பகிர்வது பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வில் ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. இருப்பதை உங்களுக்கு எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணை இடமாற்ற பவனி வாசிப்பு. இன்றைய வழிபாட்டின் மிக முக்கியமான அமைதி நிறைந்த பகுதிக்கு நாம் வந்துள்ளோம். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு இறுதி உணவை அருந்தி முடித்த பிறகு கெத்சமனி தோட்டத்திற்கு சென்று தந்தையாம் இறைவனிடம் இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்த அந்த வேதனையான மணித்துளிகளை இப்போது நாம் நினைவு கூறுகிறோம். இப்போது நற்கருணை ஆண்டவர் பீடத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு பவனியாக எடுத்துச் செல்லப்படுகிறார். இது ஒரு சாதாரண பவனி அல்ல, மாறாக பாடுகளையும் சாவையும் சந்திக்க தயாரான இயேசுவோடு நாமும் பின்தொடர்ந்து செல்லும் ஒரு விசுவாச பயணம். சீடர்கள் அன்று தூக்கத்தில் ஆழ்ந்து இயேசுவை தனியே விட்டது போல நாமும் இருந்து விடாமல் என்னோடு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற இயேசுவின் அன்பிற்கு இணங்க இப்போது நாம் ஆழ்ந்த அமைதியுடனும் பக்தி உணர்வுடனும் நற்கருணை நாதரை பின்தொடர்வோம். ஆடம்பரங்கள் களையப்பட்டு ஆலயத்தின் பீடம் வெற்றிடமாக விடப்படும் இந்த வேளையில் நம் இதயங்களை இயேசுவின் வேதனையில் பங்கெடுக்க தயாரிப்போம். இப்போது நற்கருணை ஆராதனை நடைபெறும் இடத்திற்கு அமைதியாக செல்வோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
சீருயர்ந்த வயிற்றுவித்த கனியவர்தான் பூதலத்தை மீட்க சிந்தும் விலை மதிப்பில்லாதுயர்ந்த தேவரத்த ரகசியத்தை எங்கள் நாவில் பாடுவாயே. அழிக்கப்படவே மாசிலாய நமக்கு என்று அரிய தேவ வார்த்தையான இறுதி உணவை அருந்த இரவில் சகோதரர்கள் யாவரோடும் அவர் அமர்ந்து நியமனத்தின் உணவை உண்டு நியமனங்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின்னர் தம்மை தாமே தேய உணவாய் தம் கையாலே அருளினாரே. Yeah.